பின்னை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபேனை வந்து நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துட முடியும். என்னோட கையில் இருக்கிறது 12 வோல்ட் பிரஷ்லெஸ் டிசி மோட்டார். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஓப்பன் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு பவர் சப்ளை கொடுத்துட்டு ரன் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம். இதுக்கு நம்ம கொடுக்க போகிற பவர் சப்ளை வந்துட்டு 12 வோல்ட் டிசி பவர் சப்ளை தான். இது ரன் ஆகிறதே பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ ஸ்மூத்தாக ரன் ஆகும். சரி, ஓகே, ஆஃப் பண்ணிடுவோம். இதோட ஷாப்பில் பார்த்தோம் அப்படின்னா பேக் சைடில் சின்னதாக ஒரு பின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபேனை வந்து நம்மளால் ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துட முடியும். புஷ் பண்ணால் போடுவோம். ஓகே, நம்ம ஃபேனை எடுத்துட்டோம். இப்போது இந்த ஃபேனுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேக்னெட் இருக்குது. இந்த மேக்னெட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், எந்த ஒரு மேக்னெட்டாக இருந்தாலும் அதில் சவுத் போல்னு ஒன்று இருக்கும், நார்த் போல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு காயில் கொடுத்துருக்காங்களா, இந்த காயில்லையுமே நார்த் போல் சவுத் போல் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இது எப்படி ரொட்டேட் ஆகும் அப்படின்னா, இப்போது நமக்கு தெரியும் நார்த் போலும் சவுத் போலும் வந்துட்டு ஒன்று அட்ராக்ட் பண்ணும், சேம் போல்ஸ் வந்து ஒன்று அப்போஸ் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம். இந்த ஃபேனில் இருக்க நார்த் போல் இந்த காயிலில் இருக்க நார்த் போல் கிட்ட வந்துச்சு அப்படின்னா இதை அப்போஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இந்த மேக்னெட்டை பார்த்தோம் அப்படின்னா நார்த் போல் சவுத் போல் அப்படிங்கிற டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி மாறிக்கிட்டே இருக்கும்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஃபேன் வந்து கண்டினியூஸாக ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இதுதான் வந்துட்டு இந்த பிரஷ்லெஸ் டிசி மோட்டாரோட பிரின்சிபல். உங்கள் வீட்டில் இது இருந்துச்சு அப்படின்னா எடுத்து ரிமூவ் பண்ணி பாருங்கள்.